சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுவரை 60,000 பேர் தரிசனம் செய்திருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சபரிமலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய ஒரு கனவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கானன பாதைன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமான ஒரு கானன பாதை. அது வண்டி பெரியாறுலேருந்து புல்மேடு வழியாக வரக்கூடிய ஒரு கானன பாதை. அதே போல் எரிமேலி பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெருவழின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதை. இந்த இரண்டு பாதைகள்லையுமே வர்றதுக்கு ஐயப்ப பக்தர்கள் மிகவும் ஒரு ஆர்வம் காட்டுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு காலை முதல் அந்த பாதைகளில் இரண்டு பாதைகளுமே ஐயப்ப பக்தர்களுக்காக திறந்து விடப்பட்டு அந்த பாதை வழியாக செல்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை பார்த்தீங்கன்னா புல்மேடு வழியாக ஒரு 200 பக்தர்களும் அதே போல பெருவழி வழியாகவும் பக்தர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சன்னிதானம் பகுதியில் பக்தர்களுக்கு எந்த பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அதிகாரி நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 16 வருஷமாக இந்த சபரிமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன விஷயத்தில் முக்கியமாக அவங்கள்ட்ட கவனம் செலுத்துகிறோம்? எஸ், நம்ம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அதிரடிப்படை ஒரு 130 கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்குது. லாஸ்ட்டு 2008 முதலுக்கு இங்கே டிப்ளாய் இருக்குது. அப்போ நம்ம மெயின் ரூட்டே ரெஸ்பான்சிபிள் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே വരുന്ന ഭക്തർക്ക് കറക്റ്റായി സുരക്ഷ കൊടുക്കുക എന്നതാണ്. സെക്കൻഡ് ഇതെന്ന് വെച്ചാൽ മാൻമെയ്ഡ് ഡിസാസ്റ്റർ. ശബരിമല പുറത്ത് വരയ്ക്ക് இந்த இம்பார்ட்டൻ്റ് എന്ന് വെച്ചാൽ ഡിസാസ്റ്റർ മാൻമെയ്ഡ് ഡിസാസ്റ്ററാണ് ഇത് ചെയ്യുന്നത്. അതിൽ அந்த மாதிரி സിറ്റുവേഷൻ വരുന്ന ടൈമിൽ இந்த நிறைய டைமுகளில் നമ്മുടെ സെൻട്രൽ ഫോഴ്സിൻ്റെ സേന ഇതിൽ ആക്റ്റീവായിട്ട് പാർട്ടിസിപ്പേറ്റ് பண்ணுறது. ப்ரீவியஸ் எல்லாம் அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. இതാണ് நம்ம RIFൻ്റെ டியூட்டி. பொதுவாக நீங்கள் வரக்கூடிய பக்தர்களை எப்படி நீங்கள் அவங்கள ஒரு பத்திரமா அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறோம்? நம்ம திட்டம் மெயினாയിട്ട് സുരക്ഷയാണ്. അതായത് സെക്യൂരിറ്റി ആസ്പെക്റ്റാണ് നമ്മുടെ പ്രൈമറി റെസ്പോൺസിബിലിറ്റി. இந்த செகண்ட் ரெஸ்பான்ஸ் പറഞ്ഞാൽ க்ரௌഡ് ஜாஸ்தி വരുന്ന ടൈമിൽ இந்த மேன்மேடு டிசாஸ்டர் க்ரௌഡ് அதிகமாகுമ്പോൾ அந்த ടൈമിൽ மேன்மேடு டிசாஸ்டர் ஆகிடும். அந்த ടൈമിൽ കറക്റ്റായിട്ട് നമ്മൾ കറക്റ്റായിട്ട് അത് അറ്റൻഡ് பண்ணிவிடும், അത് ടാക്കിൾ பண்ணிவிடும். இതാണ് நம்ம மெயின் ரெஸ்பான்சிபிள். இந்த வருஷம் பல நடவடிக்கைகள் அரசாங்கமும் தேவச போர்டும் எடுத்திருக்குது. இப்போ நேற்றுக்கு இருந்து பக்தர்களை நீங்கள் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதா? எப்படி அனுப்பி வைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் கரெக்டாக இந்த கேரளா போலீஸிൻ്റെ ADGP ശ്രീജിത്ത് സാറാണ് അതിൻ്റെ ഹെഡ്. അതുപോലെ നമ്മൾ സെൻട്രൽ ഫോഴ്സ്, റാപ്പിഡ് ആക്ഷൻ ഫോഴ്സ്, NDRF, പോലീസ് എല്ലാമേ ചേർന്ന് ഒരു നല്ല തിട്ടം, ഒരു പ്ലാനിങ് പണിയിരിക്കുന്നത്. സെക്യൂരിറ്റി വരുന്നവർക്കെല്ലാം പ്രോപ്പറായുള്ള സെക്യൂരിറ്റി കൊടുത്ത് എല്ലാവരെയും നല്ല ദർശനം കൊടുത്ത് നടപ്പുറത്തേക്കുള്ള എല്ലാ അറേഞ്ച്മെൻറ്റ് ദേവസ്വം ബോർഡും പോലീസും எல்லாம் சேர்ந்து ഒരുക്കിയിരിക്കുന്നത്. இப்போ கானன பாதை திறந்துருக்குறாங்க ஐயப்ப பக்தர்களுக்காக இன்னைக்கு காலையிலேருந்து. நீங்கள் சொல்லுங்கள், பெருவழியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா? எப்படி இருக்கும் பெருவழி? பெருவழியில் ஒரு 10 வருஷமாக வந்துருக்கிறோம் சாமி. பெருவழி பார்த்தீங்கன்னா நம்ம எரிமேலி ஸ்டார்ட் ஆகுது. அழுதா, கரிமலை, அழுதா ஏற்றம். பெரியான வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஃபாரஸ்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அலோடு. இப்போ காலையில் ஒரு 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இப்போ ஜனவரி மாதம் கடைகள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாதை சீரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உஷாராக போனால் அதில் ரிஸ்க்கான யானைகள், விலங்குகள் நடமாட்டம் அதிகம். அதே போல் புல்மோடு பாதை பார்த்தீங்கன்னா நம்ம குமிழிலேருந்து வண்டி பெரியாரில் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி பெரியாரில் சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம பம்பா வழியாக வந்தோன்னா ஹீல்ஸ் கொஞ்சம் அதிகம். அந்த வழியாக பார்த்தீங்கன்னா புல்மேடு வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதை கொஞ்சம் நார்மலாக இருக்கும். குழந்தைங்களை கூட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த பாதை பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் திறப்பாங்க. கேரளா கவர்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த வருஷமே எல்லாமே இந்த வருஷம் ஃப்ரீயாக சாமி பார்த்தா அருமையாக இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு ஒரு டேக் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த குழந்தைங்களை எங்கேயும் தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி தரிசனம் இன்னைக்கு சாமி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுமா, இன்னைக்கு சாமி தரிசனம் எப்படி பண்ண? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்னென்ன மாதிரி எப்படி சாமி கும்பிட்ட? எந்த ஊர்லேருந்து வர்ற? நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். சரி, எப்போ வந்தீங்க? இன்னைக்கு நைட்டு வந்தீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். நீ கும்பிட்டியா? என்ன எப்படி பார்த்த சாமி? அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள் சாமி, குழந்தைங்களுடைய தரிசனம் எப்படி இருந்துச்சு? சாமி போன வாட்டியை விட இந்த வாட்டி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு டேக் போட்டு தனியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான தரிசனம் சாமி பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. போன வருஷம். ஓகே, ரைட். அதாவது நேற்றுக்கு நடை திறக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்த காரணத்தினால குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுகமான ஒரு சாமி தரிசனத்தை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நடை திறந்த பிறகு தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இப்போ தற்சமயம் வரைக்கும் ஒரு 60,000 பேர் வரைக்கும் இந்த சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைக்கு இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். வருகிற 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த
70,000ங்கிற ஒரு எண்ணிக்கை வந்து நிறைவடைந்திருப்பதாக தான் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய சபரிமலைக்கு வந்த பிறகு ஆதார் கார்டுகளை காட்டி புக் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் இருப்பதால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.